Hello and welcome to Joy of Learning English. இன்னைக்கு நாம பார்க்க போறது parts of speech. Parts of speechனா என்ன? Types of words or word classes or a category of words of similar form or function is a part of speech. Grammar பொறுத்த வரைக்கும் எல்லா வேர்ட்ஸும் ஒன்று கிடையாது. ஒரு வேர்டுக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நாம் பேசும் போதும் எழுதும் போதும் ஒரு வேர்டும் ஒரு மீனிங்கை கன்வே பண்ணுது. ஒரு வேர்டை நம்ம சென்டென்ஸில் தப்பாக போட்டால் கூட அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாறிடும். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சிமிலர் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க வேர்டெல்லாம் சேர்த்து டைப்பாக பிரித்து வச்சுருக்கோம். கிளாஸஸ், வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கோம். வேர்ட் கிளாஸஸ்க்கு இன்னொரு பேர் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷில் இருக்க 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்கலாம். நவுன். நவுனுக்கு தமிழில் பெயர் சொல். இங்கிலீஷில் எதை நாம் நேமிங் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். எதுக்கெல்லாம் நம்மளால் ஒரு நேம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நவுன். நவுன். A noun names a person, place, thing or idea. எதுக்கெல்லாம் நம்மளால் பெயர் கொடுக்க முடியும்? பர்சன்ஸ், மனிதர்களுக்கு பெயர் கொடுக்கலாம், இடங்களுக்கு பெயர் கொடுக்கலாம், பொருட்களுக்கு பெயர் கொடுக்கலாம். ஐடியாஸ் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ், உணர்வுகள், எண்ணங்களுக்கு பெயர் கொடுக்கலாம். இது சார்ந்த வார்த்தைகள் இந்த கேட்டகரியில் வர எல்லா வேர்ட்ஸுமே நவுனில் தான் வரும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜோ, ஜப்பான், சேர், ஆனஸ்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோனவுன். A pronoun takes the place of a noun or nouns. நம்ம ஏற்கனவே நவுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். நவுனோட இடத்துல நம்மளால் அதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை, ஒரு மாற்று சொல்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ப்ரோனவுன். இங்கே இருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள். மிஸ்டர் ஜோ அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லாமல் ஹீ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அவன் இல்லைனா அவர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போது இந்த மிஸ்டர் ஜோ அப்படிங்கிற நவுனுக்கு பதிலாக நம்ம இன்னொரு மாற்று சொல்ல ஹீ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அதுதான் ப்ரோனவுன். அடுத்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். த டீச்சர், அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் ஷீ. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பேர்ட்ஸ், குரூப் ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. நாம் இங்கே யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் தே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது adjective. adjectiveனா தமிழில் பெயரடை. An adjective describes a noun or a pronoun by answering certain questions. ஒரு நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு டெஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் adjective. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஜோ எப்படிப்பட்ட ஆள்? ஜாலியான ஆள், ஜாலி ஜோ. ஜப்பான் எப்படிப்பட்ட பிளேஸ்? ஜப்பான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ், பியூட்டிஃபுல் ஜப்பான். அந்த சேர் எந்த கலரில் இருந்தது? ஒயிட் கலர், ஒயிட் சேர். எப்படிப்பட்ட ஆனஸ்டி? அன்வேவரிங் ஆனஸ்டி, அசைக்க முடியாத நேர்மை. இங்கே ஜாலி, பியூட்டிஃபுல், ஒயிட், அன்வேவரிங் இதெல்லாம் adjectives. இது நவுனை டெஸ்கிரைப் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிட்டர்மினர்ஸ். சில பேர் டிட்டர்மினர்ஸை சேர்க்காம 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிட்டர்மினர்ஸும் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான். A determiner is a word that comes before a noun and is used to show which thing is being referred or talked about. இந்த வேர்ட் டிட்டர்மினர் எப்போவுமே நவுனுக்கு முன்னாடி வரும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நாம் எதை பற்றி பேசுகிறோம், எந்த பொருளை சுட்டி காட்டி பேசுகிறோம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினர்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ், இதில் ஏ, அண்ட், த இது மூணும் ஆர்டிகல்ஸ். ஆர்டினல்ஸ் அப்படின்னா ஒரு சீரீஸில் ஒரு திங்கோட பொசிஷன் என்ன, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதெல்லாம் ஆர்டினல்ஸ். நியூமரல்ஸ், நம்பர்ஸ், 1, 2, 3 இது எல்லாமே நம்பர்ஸ் தான். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், திஸ், தேட், தீஸ், தோஸ் இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். குவான்டிஃபையர்ஸ் அப்படின்னா ஒரு இதோட குவான்டிட்டியை நமக்கு சொல்கிறது. ஃபியூ, மெனி, சம் இதெல்லாம் குவான்டிஃபையர்ஸ். பொசசிவ்ஸ்னால் மை, யோர், ஹிஸ், ஹர்ஸ் இந்த மாதிரி ஒரு திங் யாருக்கு சொந்தமானது, யார் பொசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பொசசிவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது verb. வேர்ப்னா தமிழில் வினைச்சொல். A verb expresses action or a state of being. action அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயலை குறிக்கிற சொல். a state of being அப்படின்னா அதோட ப்ரெசன்ஸ், அதோட எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு விஷயம் இப்போ அங்கே இருக்குது, இருந்துச்சு, இருக்க போகுது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு வேர்ப்ஸ் யூஸ் ஆகுது. வேர்ப் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம். சில வேர்ட்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு வேர்ப்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரன்ஸ், சிங்ஸ்,
இதெல்லாம் ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸ்டேட் ஆஃப் பீயிங்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐம், இஸ், வாஸ். இதெல்லாம் டு பி அப்படிங்கிற வேர்போட ஃபார்ம்ஸ். இது கொஞ்சம் பெரிய டாபிக், அதனால நம்ம இதை ஒரு தனி வீடியோவாகவே பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது adverb. An adverb describes an action verb, an adjective, or another adverb. Adverbs tell us where, how, or to what extent. Adverb நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்பை பற்றி சொல்லும். வேர்ப்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போது adverb நமக்கு வேர்ப் எப்போ, எங்கே, எப்படி, என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு சொல்லும். இங்கே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். ரன்ஸ், சிங்ஸ், இது ரெண்டும் ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு நமக்கு தெரியும். runs quickly, sings loudly. எப்படி ஓடுனாங்க? வேகமாக. runs quickly. எப்படி பாடினாங்க? sings loudly. adverb ஒரு வேர்பை மட்டும் இல்லை, ஒரு adjectiveஐயும் மாடிஃபை பண்ணும், ஒரு adverbஐயும் மாடிஃபை பண்ணும், டெஸ்கிரைப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது preposition. A preposition relates a noun or a pronoun to another word in the sentence. Often answers questions about where. ஏதாவது ஒரு திங் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருந்தது, எந்த பொசிஷனில் இருந்தது அப்படின்றத பற்றி நமக்கு சொல்கிறது இந்த ப்ரெப்பசிஷன்ஸ். ஒரு நவுனையோ இல்லை ஒரு ப்ரோனவுனையோ இன்னொரு வேர்டோட ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெப்பசிஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். த புக் ஆன் த டேபிள். இங்கே புக் அப்படிங்கிற நவுனும் டேபிள் அப்படிங்கிற நவுனும் எப்படி ரிலேட் ஆகுது? ஆன் அப்படிங்கிற ப்ரெப்பசிஷனை வச்சு ரிலேட் ஆகுது. இதில் நிறைய பொசிஷன் வேர்ட்ஸ் இருக்கும். இன், ஆன், அண்டர், பிலோ. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை பற்றி நமக்கு சொல்லும். நிறைய ப்ரெப்பசிஷன்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம ஆஃப், இன், டு, வித் இதை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்ஜங்ஷன். அ கன்ஜங்ஷன் கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ரெண்டு வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது சென்டென்ஸில் இருக்க பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் கன்ஜங்ஷன். 3 பேசிக் டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ்: coordinating, subordinating and correlative. Coordinating conjunctionsக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். and, or, but. Subordinatingக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். because, after, although. Correlativeக்கு neither, nor, either, or இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது interjection. An interjection expresses a strong feeling or emotion. நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓ, நோ, வாவ் இதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோஸ்லலாம் இது ஒன்றா நல்ல டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.